கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித ரூபமாக பிறந்து வளர்ந்து அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை பார்ப்பதற்கு சென்ற பெண்கள் அங்கே நிற்கையில் 2 பேர் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று முந்தைய வசனத்தில் சொல்லுகிறது. அப்படி கேட்டார்கள். அப்பொழுது அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை என்றால் எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாக்கியமாய் காணப்படுகிறது. கல்லறையிடத்திலே உள்ளே வைக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் இங்கே இல்லை, அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அதனால் அங்கே அவர் இல்லை என்று அங்கே தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 2 பேர் மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கையிலே சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகவே சீஷர்களிடத்தில் சொல்லியிருந்தால், நான் சிலுவையில் அறையப்படுவேன், மரிப்பேன், 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன் என்று. அப்பொழுதுதான் அந்த ஸ்திரீகள் அதை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை அன்றைக்கு அந்த ஸ்திரீகள் சீஷர்களுக்கும் எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இன்றைக்கு நாமும் அதை அறிவிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அதை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் இயேசு சொன்னார். 18 இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்ன அந்த கட்டளையை நாம் இன்றைக்கு மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது, நம்மை சாபங்களிலிருந்து விடுவிக்கிறது, நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறது, நம்மை நோய்களிலிருந்து விடுவிக்கிறது. இப்படியாக பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார். 17 பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன் என்று இங்கே தேவன் திருவுளம் பற்றுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். வாருங்கள், இந்த உயிருள்ள தேவனை இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து நீர் விடுவிக்கிறபடியால் நான் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் பறைசாட்ட உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.